மக்களே, இது வந்து ஒரு மூவி சஜஷன் ஷார்ட்ஸாக இருக்க போகுது. இனிமேல் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஒரு மூவி சஜஸ்ட் பண்ண போகிறோம். அந்த மூவியை நீங்கள் வந்து அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை நீங்கள் தனியாகவோ பார்க்குற மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு பிளேலிஸ்ட் தான் இந்த மூவி சஜஷன் பிளேலிஸ்ட். இப்போ நம்ம வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு படமாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017 ரிலீஸ் ஆன ஒரு கிடாயின் கருணை மனு. புதுசாக கல்யாணம் ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவருக்கு கல்யாணம் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு கெடா வெட்டுறதுக்காக போகிறாரு. கெடா வெட்டுறதுன்னா ஆடை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ அப்படி போகிற வழியில் நடக்கிற ஒரு சம்பவம், அதை வந்து அந்த சம்பவம் என்ன சம்பவம், அதுக்கப்புறம் அந்த கெடாயை வெட்டினாங்களா இல்லையாங்கிறத சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாக சொன்ன ஒரு படம் தான் ஒரு கிடாயின் கருணை மனு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுரேஷ் சங்கையா. இவர் வந்து நம்ம கூட இப்போ இல்லை, அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டார். ஸோ இது வந்து அவரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, டீப் சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்குள்ளே நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் இருந்துட்டு வந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ரூட்டடாக இருக்கிற ஒரு படம் தான் இந்த ஒரு கிடாயின் கருணை மனு. இந்த படத்தில் வந்து இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கிராமத்து நக்கல், அந்த கிராமத்து நையாண்டி கலந்த ஒரு தமிழ் படமாக இருக்கும். அதே சமயத்தில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயோடு சொன்ன ஒரு படம் தான் ஒரு கிடாயின் கருணை மனு. இந்த படம் வந்து யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நம்ம இன்னொரு மூவி சஜஷனோட மீட் பண்ணலாம்.